இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறோம். மீஷோலேருந்தும் ஃப்ளிப்கார்ட்லேருந்தும் கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். ஏர்டைட் கண்டெய்னர். இது நல்லா ஏர்டைட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி ஃபுட் கிரேடபிள்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா தான் இருக்குது கண்டெய்னர். இதை வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் எல்லாம் வந்து கொட்டி வச்சுக்கலாம். ஏன்னா கிச்சனை க்ளீன் பண்ணியே வந்து கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அது ரொம்ப வந்து பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி, நான் இத்தனை நாள் கிளாஸ் கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, இப்போ முதல்ல பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணி பார்க்கலாம், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அதே மாதிரி டிமார்ட்லேருந்து கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி, அப்படி கையோடு வந்து பாக்ஸையும் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பயிர் ஐட்டம்ஸ் வந்து கொட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக லிஸ்ட்டு போட்டுட்டு ஜாமான் வாங்க போங்க. அப்போனா தான் வந்து கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும், எந்த ஜாமானும் மறக்க மாட்டோம். அதே மாதிரி அதில் இல்லாத ஜாமானும் நோட் பண்ணிக்குவோம். நோட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது கடையில் வந்து வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம தேவையில்லாத பொருட்கள் வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது வந்து நம்மளுக்கு தேவையே படாது, அப்புறம் வச்சுருந்து தூக்கி போடுற நிலைமைக்கு வந்துடும். எப்போயுமே போகும்போது ஒரு லிஸ்ட்டு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வேறு ஒருத்தவங்களோட மளிகை லிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ, நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதை மட்டும் வந்து எழுதிட்டு போங்க. வேறு ஒருத்தவங்களோட லிஸ்ட் எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம அந்த ஜாமானை வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம், வச்சுருந்து தூக்கி கீழே போட்டுருவோம். இதனால் வந்து நம்மளுக்கு மணி ரொம்ப வேஸ்ட் ஆகும். நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எழுதிட்டு போனோம்னா மணி ரொம்ப சேவ் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸஸ், இது வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இது வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து 89 ருபீஸ் போட்டிருக்காங்க, ஆனால் 79 தான் கொடுத்தாங்க. ரொம்ப ஏர்டைட்டாகவும் இருக்குது. மொத்தம் இதில் வந்து நான் 6 பாக்ஸஸ் வாங்கியிருந்தேன். இதில் வந்து 2 பாக்ஸஸ் வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டேன். ஒரு பாக்ஸஸ் வந்து கொத்தமல்லி பொடி போட்டிருக்கேன். இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி போட்டிருக்கேன். இன்னொரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவல் போட்டு வைக்கிறேன். அவல் வந்து நான் கொஞ்சம் நிறையவே வாங்கிக்குவேன். ஏன்னா அவல் உப்புமா இந்த மாதிரி அவலில் வந்து ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்து நான் பண்ணுவேன். அதுக்காக வந்து அவல் கொஞ்சம் நிறையாவே வாங்கிக்கிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வேர்க்கடலை வந்து போட்டு வச்சுக்கிறேன். வேர்க்கடலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி அரைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். அதனால் வேர்க்கடலையும் வாங்கிக்கிட்டேன். இது வந்து வறுக்காட வேர்க்கடலை, அப்பப்போ வறுத்து யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது சோயா, பெரிய பெரிய சோயா இருந்துச்சு, அதனால் சோயா வாங்கிக்கிட்டேன். எங்கள் பாப்பா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவா சோயா, அதனால் வந்து கொஞ்சம் நிறையாவே வாங்கிக்கிட்டேன். வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி செய்கிறதுக்கு சோயா யூஸ் பண்ணுவேன். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அதாவது பச்சை பட்டாணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வெல்லம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பாக்ஸ்னால் வெல்லம் எடுக்கிறதுக்கு, கைவிட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால தான். அதுக்கடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை ரவை கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு, வெள்ளை ரவை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து கேசரி பண்ணுறதுக்கு, உப்புமா பண்ணுறதுக்கெலாம் வந்து எனக்கு யூஸ் ஆகும், அதனால் வெள்ளை ரவை இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சரைப்பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சரைப்பெட்டியில் நட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறேன். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உலர் திராட்சையும் வால்நட்டும் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. அதனால் வந்து அந்த அஞ்சரைப்பெட்டியில் 2யும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் 2வது அஞ்சரைப்பெட்டி, இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறேன். பிரியாணி ஐட்டம்ஸ் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, அன்னாச்சி மொக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த அஞ்சரைப்பெட்டியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஏலக்காய் மட்டும் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை. அதுக்கடுத்து 3வது இந்த சில்வர் அஞ்சரைப்பெட்டி, இதில் வந்து பார்த்திங்கன்னா தாளிப்பு ஐட்டம்ஸ், ரெகுலராக நான் சமையலுக்கு தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். என்னென்னா சீரகம், வெந்தயம், வெள்ளை உளுந்து, அப்புறம் வந்து கடுகு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கடலப்பருப்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன்.
இந்த ஒயிட் கலர் கண்டெய்னர் வந்து 3 பாக்ஸ் வந்து 135 ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரில் வாங்கினேன். பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாம்பார் தூள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது பிரியாணி மசாலா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமையலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. கடைசியில் வந்து தூவி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது வேணும்னா சொல்லுங்கள், இதோட லிங்க் நான் வந்து கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கறி கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி வைப்போம், மாங்காய்லாம் போட்டு. அதுக்கு வந்து கடைசியாக வந்து தூவி விட்டால் சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு. அதுக்காக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து ஓமம் வந்து கொஞ்சம் இருக்குது, அதை வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்டோம், ஏதாவது கேஸ் டேபிள் மாதிரி இருந்தால் இதுக்கு ஒரு ஸ்பூன் ஓமம் போட்டு சுடுதண்ணி குடித்தோம்னா ரொம்ப கேஸ் ரிலீஸ் ஆகும் நல்லா. அதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வெள்ளை எள்ளு கொஞ்சம் இருந்துச்சு, அதை வந்து இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். வெள்ளை எள்ளு அதிகமாக வாங்க மாட்டேன், கொஞ்சமாக தான் வாங்குவேன். அதனால் இந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அளவாக தான் யூஸ் பண்ணுவேன் நான். தேவைன்னா வாங்கி அப்பப்போ யூஸ் பண்ணிக்குவேன். இதுவே வந்து ரொம்ப நாளைக்கு வரும். அதனால் வந்து இதை வந்து இந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது சோடா உப்பு வந்து ஒயிட் கலரில் இருக்குது, கார்ன்ஃப்ளவரும் ஒயிட் கலரில் இருக்குது. வித்தியாசம் தெரியாதுங்கிறதுக்காக அதை கண்ணாடி பாக்ஸ்லேயே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி கொஞ்சம் தான் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அதை வந்து இந்த பாக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். தீர்ந்த பின்னாடி இதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். இப்படி தான் ஓவராலாக அந்த பாக்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துவரம் பருப்பு இருந்துச்சு, அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். துவரம் பருப்பு நான் மேக்ஸிமம் ரேஷன் கடையில் தான் வாங்குவேன். இந்த மாதம் வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலான்னு. இதில் வந்து கொத்தவரங்காய் வத்தல் வந்து ஸ்டோர் பண்ணிக்கேன். அடிக்கடி கொத்தவரங்காய் வத்தல் பொரிப்பேங்கிறதுக்காக கொஞ்சம் பல்காகவே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஓப்பன் பண்ணாத பேக்கெட்ஸ் எல்லாமே வந்து இந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்குவேன். ஓப்பன் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பேக்கெட்ஸ் எல்லாமே இது மாதிரி கிளிப் போட்டு இந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்குவேன். ஃபைனலாக வந்து ஸ்டோர் பண்ண கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இப்படி தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த செல்ஃபுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணது எல்லாமே இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த டிவைடர் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த பாட்டில் மட்டும் எக்ஸ்ட்ரா வைக்க முடியல, வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும். இதெல்லாமே இது செட் ஆகிருந்திருக்கும். சரின்ட்டு அப்படி வச்சிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொட்டேட்டிங் ஸ்பைசஸில் இந்த ஒயிட் கலர் பாக்ஸஸ் எல்லாமே வந்து வச்சிட்டேன். இழுத்து விட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து சில்வர் 5 பாக்ஸ் வந்து வச்சுட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் கெட்டில் வச்சு 2 5 பாக்ஸாக அப்படி வச்சுட்டேன். இப்படி தான் வந்து ஓவராலாக லுக் இப்படி இருக்குது. இந்த இடத்த வந்து இப்படி தான் வந்து நான் இப்போதைக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்து ஷீட் மாற்றிட்டேன். ஏற்கனவே என்கிட்ட இந்த கலரில் ஷீட் இருந்துச்சு. சரி, அதை வந்து அலசி போட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷீட்டை மாற்றி விட்டுட்டேன். அதுக்கடுத்து அடுத்த செல்ஃபை க்ளீன் பண்ண போகும்போது வேறு ஷீட் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு செல்ஃபை மட்டும் இப்போதைக்கு க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் கையோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சிம்பிள் இந்த ஆர்கனைசேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு என்னென்ன வீடியோஸ் போகணும், நான் என்னென்ன மாதிரி போகணுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.